திருச்சிற்றம்பலம். மனிதன் என்னதான் கோடிகளில் புரண்டாலும் மாட மாளிகையில் வாழ்ந்தாலும் மனிதனின் உடல் ஒரு நாள் சாம்பலாக போவது உறுதி. தான தர்மம் செய்வதற்கான ஒரு உண்மை கதையை பார்ப்போம். ஒரு கிராமத்தில் செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அந்த கிராமத்தில் பாதி சொத்து செல்வந்தருக்கு சொந்தமானது. மக்களிடையே நல்ல மதிப்பும் மரியாதையுடன் வாழ்ந்து வந்தார். ஆனால் தான தர்மம் எதுவும் செய்யவில்லை. செல்வந்தருடைய குடும்பம் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது. காலப்போக்கில் செல்வந்தருக்கு நடுத்தர வயது வந்தவுடன் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது. செல்வந்தருக்கு நாளுக்கு நாள் உடல்நிலை மோசமாகி போனதால் மருத்துவமனையில் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. மருத்துவமனையில் சேர்த்த நாளில் இருந்து பணம்தான் செலவாகி கொண்டே இருந்ததே தவிர உடல்நிலையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை. கடைசியில் மருத்துவர்களால் கைவிடப்பட்டு எந்த பலனும் இன்றி இறைவனடி சேர்ந்தார் செல்வந்தர். செல்வந்தருக்கு மருத்துவமனையில் செலவழித்த பணம் 50 லட்சம். தானும் தன் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்த செல்வந்தர் இதை கொண்டு சென்றார். எதுவும் நிலையில்லாத இந்த உலகத்தில் மனிதன் சம்பாதிக்கும் பணத்தில் 4/4 பங்கு தான தர்மத்திற்கு செலவழிக்க வேண்டும். இல்லை என்றால் முதுமை வந்து மரணிக்கும் தருவாயில் சாம்பலாக போகும் இந்த உடம்புக்கு 1 பங்கு பணம் வைத்திய செலவு செய்து எந்த பலனும் இன்றி உயிர் போகும். மரணிக்கும் போது வேதனையும் வலியும் அனுபவித்தே ஆக வேண்டும். இதை இப்படியே 1 பங்கை தான தர்மம் செய்தால் மரணம் கூட சுகமாகும். ஒருவேளை செல்வந்தர் தான தர்மம் செய்திருந்தால் மக்களிடையே நன்மதிப்பை பெற்றிருப்பார். மரணமும் அவருக்கு சுகமாக அமைந்திருக்கும். இறைவா, இதுவெல்லாம் முன் செயலே. இது இறைவனின் சூட்சமமே. அன்பே சிவம். நன்றி.